பசி ஐயோ பசி ஐயோ பசி ஐயோ பசி ஐயோ பசி நீங்க ரெண்டு பேருக்கு அண்ணன் பரிமாற ரெண்டு பேரும் அப்படியா அப்பதான் எங்களுக்கு பசி வெறி அடங்குமா ஆமா ரத்தக பாலம் விட்டு அவங்களுக்கு பசி ஆத்துங்க ஓ பித்தவேரி தானடங்க சாதத்தை போட்டு இன்னும் பசி பசின்னு சொல்லி இருவரும் பசியாலேயே துடிக்கிறாங்க. ஆமா ஐயோ தண்ணி தண்ணிமா ஐயோ தண்ணி ஐயோ தண்ணி தண்ணி வேணுமா நீர் வேணுமா ஆமா அதாம அங்க ஆறு ஓடுது போ கங்கா ஐயோ கங்கா கங்கா இன்னும் ஒம்பாட்டு மலமல்ல கங்கைக்கு போற அங்க ஆழமா அங்க ஆழமா அங்க ஆழம் ஓ அண்ணா அப்போ உமையோல் மகேஸ்வரி கங்கை நதிக்கரைக்கு ஜலத்துக்காக போனா கண்ணே அங்க ஆழமா இருக்குதுமா அப்படி என்று சொன்ன உடனே அப்போ உமையோல் மகேஸ்வரிக்கு அங்காளமா என்று ஒரு பெயர் உண்டானது. சரி சுவாமி இவங்களுக்கு இன்னும் பித்த வெறி அடங்கல பசி பசின்னு சொல்லிதான் இருக்கிறாங்களே தவிர இவங்களுடைய பசி அடங்கணும்னா என்ன சுவாமி செய்யறது நம்ம அம்மா ஈஸ்வரி ஐயோ பசி ஐயோ பசி இந்த சுடுகாட்டுல ஒரு யுகமாக நீ மல்லாந்து பாவனையா பெரிய ஆண்டவன் பெரிய ஆண்டியாக இருங்க பூலோகத்து மாநிலர்கள் உங்களுக்கு நிறைய பலி கொடுப்பாங்க அவங்க பிரார்த்தனை வச்சு பலி கொடுப்பாங்க அது இடங்களையா அம்மா அம்மா ஐயோ பசி என்ன நீ பெரிய ஆட்சியாக அமரு பூலோகத்து மாநிலர்கள் உனக்கு கொடுப்பாங்க உன் பசியை தீர்த்து கொள்ளுமா ஐயோ பசி ஐயோ பசி ஐயோ பசி ஒரு யுகமாக பெரிய ஆண்டவன் பெரிய ஆண்டிக்காக பதி கொண்டு இங்கே சோறு சாப்பிட்டா வெளியெல்லாம் தீர்ந்தது பசி தீரல வந்தாலும் என்ன வீட அதிக ஆர்ப்பாட்டம் பசி பசின்னு இருக்கா ஒரு நிலையா படுக்க மாட்டேங்கிறான் என்ன செய்வது தெரியலையே கண்ணா
அந்த அரும்பெரும் தாய்மார்களாம் பெரிய ஆண்டவன் பெரிய ஆண்டிக்கையாக அந்த அங்காள பரமேஸ்வரியாக அவதாரம் தோன்றிய அந்த பார்வதாக பட்டவன் அங்க அங்காளம்மா இருக்கிற போல அங்காளமாக படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்புறம் இந்த அப்பமார்களும் என்ன அப்புறம் தாய்மார்களும் அவரவர் இருக்கப்பட்ட காசுகளை இதை போட்டு கையில் உள்ள காசை போட்டு அம்மா தாயே வீட்டில் உள்ள கெட்ட கிரகங்கள் கெட்ட சாபங்கள் வெள்ளி சூடியம் கந்திச்சு ஓம்பல் ஏதா இருந்தாலும் வேணும் தாயே என்று இதை கையில் உள்ள காசு போட்டு கும்பிட்டு போனா ஆட்சி கிட்ட கைகளுக்கு கரும்பு தொலையும் பணம் போட்ட கைகளுக்கு பாவம் தொலையும் நல்லதே நடக்கணும். அம்மா தாயே என்று கும்பிட்டு போனா நல்லதே நடக்கும். உங்க கையில் உள்ளதை போட்டு கும்பிட்டு அவரவர் சென்று அவர்களை படி கொண்டு வைத்திருந்தாலும் அவங்க அப்படியே எழுந்து வர்றதுனால மால் விலங்கு தோல் விலங்கு போட்டு அவர்களை பூமியில படுக்க வைத்து மக்களுக்கு காட்சி தருமாறு இப்பொழுது மால் விலங்கு தோல் விலங்கு தரிக்கலாம். கால் விலங்கு தோல் விலங்கு கால் விலங்கு கை விலங்கு தரித்து பெரிய ஆண்டவனுடைய பெரிய ஆண்டிக்கையும் படுக்க வைத்திருக்கிறோம்.